ஓம் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, இந்த பிரம்ம முகூர்த்த நேர பிரார்த்தனைக்கு ஒரு அழகான பிரார்த்தனை வந்திருக்கிறது. அழகான பிரார்த்தனைனா எனக்கும் அந்த பிரார்த்தனை இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சரி, இந்த பிரார்த்தனை சீட்டில் வந்திருக்கிற ஒரு அம்மாவனுடைய மனக்கசப்பு என்னன்னு தெரியுமா? ஒரு வீடு கட்டிய கனவு, அதுக்கு பின்னாடி இருக்கிற கடன், அந்த சுமை, இதை பல பேரோட நிலைமை இது மாதிரி தான் இருக்குது. கவனமாக கேட்டுக்கோங்க. வண்டலூர்லேருந்து வசந்தி அம்மா எழுதுகிறாங்க இந்த பிரார்த்தனையை. பாபா, உங்கள் அருளால், உங்களுடைய அருளால் லோன் எடுத்து வீடு கட்டினேன். ஆனால் வாடகைக்கு ஆள் வரலை. மாதந்தோறும் பேங்க்குக்கு பணம் கட்டிக்கிட்டே இருக்கணும். என்னால் சமாளிக்க முடியல. நீங்கள் தான் பாபா வழி காட்டணும் அப்படின்னு கண்ணீரோடு கேட்குறாங்க. இந்த அம்மாவுடைய வார்த்தைகளில் ஒரு அம்மாவினுடைய பயம், ஒரு வீட்டினுடைய சுமை, ஒரு மாதாந்திர அழுத்தம் இருக்குது. இதுக்கு பாபாவுடைய பதில் என்ன அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். சரியா? என் அன்பு பிள்ளையே வசந்தி, நீ கட்டினது வீடு மட்டுமில்லை, நம்பிக்கையோடு கட்டின வாழ்க்கை. அதுக்கு நானே சாட்சி. வாடகைக்கு ஆள் வரவில்லை அப்படின்னு சொன்னால் அது தோல்வி இல்லை, அது இன்னும் சரியான நேரம் வரவில்லை என்று ஒரு சின்ன சைகை காட்டுகிறது. நீ பயப்படுகிற அந்த மாதாந்திர கட்டணம், அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய உழைப்பை நான் வீணாக்கவே மாட்டேன். நீ ஒரு விஷயம் புரிந்து கொள். வீடு வெறுமையாக இருக்கிற நேரம் கூட வெறுமை இல்லை. அது உனக்கு நல்ல வாடகையாளர் வர தயாராகி கொண்டிருக்கிற நேரம். அவசரமாக யாரையும் விட்டு விடாதே. சரியான ஆள்தான் உனக்கு தேவை. அது தாமதமாக வரலாம். அது வந்தாலும் கூட நல்லதுக்குத்தான் வரும். நீ கொஞ்சம் மாற்றம் செய். அந்த வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள். ஒளிக்காற்று நல்லபடியாக வருகின்ற மாதிரியாக பார். ஒரு நல்ல வார்த்தையோட விளம்பரம் போடு. வசதியான வீடு என்று சொல்வதை விட அமைதியான குடும்பத்திற்கு ஏற்ற, ஒரு அலுவலகத்திற்கு ஏற்ற வீடு என்று சொன்னால் நல்ல மனசுள்ள ஆட்கள் எல்லாம் வருவார்கள். நீ தினமும் சொல்லு, பாபா இந்த வீட்டுக்கு நல்ல மனசுள்ள வாடிக்கையாளர்களை அனுப்பு, என் கடன் சுமை குறைய வேண்டும். அந்த வார்த்தை வீணாகாது. அது கதவை திறக்கின்ற திறவுகோல். நீ நினைக்கிறதுக்குள்ளாக ஒரு நல்ல ஆள் வந்து அந்த வீட்டிலே குடியேறுவார். அதுவே உன்னுடைய சுமையை குறைக்கும் ஆரம்பம். நீ தளர்ந்து போகாதே. நீ எடுத்த அந்த கடன் உன்னை அழுத்தாது, அது உன்னை உயர்த்தப் போகிறது. இப்பொழுது இந்த வசந்தி அம்மாவுக்காக மட்டுமில்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உனக்காகவும் கூட கடன் வந்தால் பயம் வரும். ஆனால் நம்பிக்கை இருந்தால் வழி வரும். தாமதம் தோல்வி இல்லை, அது தயார் செய்கின்ற நேரம். நினைவில் வைத்துக்கொள். நீ நல்ல நம்பிக்கையோடு கட்டியது நல்ல பலனோடு திரும்ப மீண்டும் வரும். நீ ஜெயிக்கப் போகிறாய். உன்னோடு நான் வந்து கொண்டே இருக்கிறேன். நீ வென்று கொண்டே இருக்கிறாய். அல்லாஹ் மாலிக்.